டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இந்தியாவின் வளர்ச்சிக்கு தமிழகம் பெரும் பங்காற்றி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் CIA தென்னிந்திய மாநாட்டை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல என்றும் அனைவரையும் உள்ளடங்கிய வளர்ச்சி எனவும் கூறினார். அத்தோடு சென்னையை உலகத்தரம் வாய்ந்த நகரமாக உருவாக்கும் திட்டத்தை தயாரித்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் இன்று சபாநாயகரின் இருக்கை அருகே சென்று அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். EPS பேசுவதற்கு அனுமதி அளிக்க வலியுறுத்தி அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். அப்போது சபாநாயகரின் இருக்கை அருகே வந்து அதிமுகவினர் முழக்கமிட்டனர். இதனால் அவர்களை சபாநாயகர் ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். சட்டப்பேரவையில் சர்வாதிகாரம் தலைவிரித்து ஆடுவதாக EPS விமர்சனம் செய்துள்ளார். பேரவையில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வரின் மகன் உதயநிதி ஸ்டாலின் பேரவையில் பேசும்போது குறுக்கீடு இருக்கக்கூடாது என்பதற்காகவே அதிமுக MLAக்கள் வெளியேற்றப்பட்டதாக குற்றம் சாட்டினார். செயலற்ற அரசின் குறைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே தங்கள் கடமை என்றும் அவர் ஆவேசமாக கூறினார். சட்டப்பேரவையில் சபாநாயகரை பார்த்து கை நீட்டி பேசுவது மரபல்ல என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டித்துள்ளார். மதுரை உசிலம்பட்டி காவலர் முத்துக்குமரன் பிரச்சினை தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள EPS வலியுறுத்தினார். இதற்கு சபாநாயகர் மறுப்பு தெரிவித்ததால் அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறிப்பிட்ட முதலமைச்சர் சபாநாயகரை நோக்கி கை நீட்டி பேசுவது மரபல்ல என தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்க விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் தற்போது 1,15,00,000 குடும்பத்தினர் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று வருவதாகவும், விடுபட்டவர்களில் தகுதி வாய்ந்த தலைவிகளை சேர்க்கும் பணி விரைவில் தொடங்கும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மன்னராட்சி முதல்வரே என விமர்சனம் செய்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு சென்னை திருவான்மியூரில் இன்று நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவர் விஜய் ஆவேசமாக பேசியதுடன் முதலமைச்சரின் பெயரை சொல்லி விமர்சனம் செய்தார். மன்னராட்சி முதல்வரே என கூறிய விஜய், அணை போட்டு ஆற்றை வேண்டுமானாலும் தடுக்கலாம், ஆனால் காற்றை தடுக்க முடியாது என்று கூறினார். யாருக்கும் இல்லாத தடையை தாவேகாவிற்கு ஆளுங்கட்சி கொடுப்பது ஏன் என்றும் அவர் வினவினார். ஒவ்வொரு வீட்டிலும் இரட்டை யானை தாவேகா கொடி நிச்சயம் பறக்கும் என்றும் அதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் விஜய் காட்டமாக தெரிவித்தார். மேலும் வரும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி என்றும் விஜய் கூறினார். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் செய்தார். ஆனால் அவர் அதிமுகவை மறைமுகமாக கூட விமர்சிக்காதது பேசு பொருளாகியுள்ளது. அதிமுக கூட்டணிக்காக விஜய் கணக்கு போட்டு வருவதாகவும், இதனால்தான் அதிமுகவை அவர் விமர்சிப்பதில்லை என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் இன்று பொதுக்குழுவில் பேசிய விஜய் தமிழ்நாடு என்றாலே பிரதமருக்கு அலர்ஜி என விமர்சித்தார். மேலும் யாரை பார்த்தும் தங்களுக்கு பயம் இல்லை என்றும், மத்தியில் ஆளும் பாஜக, தமிழ்நாட்டில் ஆளும் திமுக ஆகிய இரண்டுமே மக்களுக்கு விரோதமான அரசு என விஜய் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் திமுக மட்டுமே பாஜகவின் எதிரி என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். EPS டெல்லிக்கு சென்று வந்த உடனே அண்ணாமலையும் டெல்லிக்கு சென்றுள்ளார். இன்று 2வது நாளாக டெல்லியில் முகாமிட்டிருந்த அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோரை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை தமிழக அரசின் நிலவரம் குறித்து இருவரிடமும் பேசியதாக கூறினார்.
மேலும் கூட்டணி குறித்து தற்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்ட அண்ணாமலை திமுக மட்டுமே பாஜகவின் எதிரி எனவும் கூறினார். சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி பொது விடுமுறையாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான அரசாணையை எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அரசியல் அமைப்பின் சிற்பி, சமுதாயத்தில் சமத்துவத்திற்கான புதிய சகாப்தத்தை நிறுவிய அம்பேத்கரின் பிறந்த நாளில் பொது விடுமுறை அளிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை வருங்கால முதல்வரே என வரவேற்று சில நிர்வாகிகள் சுவரட்டி ஒட்டியிருந்த சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என சில விஷயங்கள் ஊடுருவியது போல செய்வதாகவும் ஆனந்த் கூறியுள்ளார். மேலும் போஸ்டரில் குறிப்பிடப்பட்டிருந்த நிர்வாகியும் தான் அந்த போஸ்டரை அடிக்கவில்லை என மறுத்துள்ளார். இந்த நிலையில் பொதுக்குழுவில் பேசிய ஆனந்த் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கே பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பத்தாம் வகுப்பு தேர்வு இன்று தொடங்கியுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்து என குறிப்பிட்டுள்ளார். பயமும் பதற்றமும் இன்றி தேர்வுகளை எழுதி கொண்டு உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான மேற்படிப்புக்கு செல்லுங்கள் எனவும் அந்த வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என SDPI வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் நெல்லை முபாரக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி சுகாதார ஆய்வாளர் சங்கத்தினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2715 பணியிடங்கள் நிரப்பப்படாமல் நிலுவையில் உள்ளதாகவும் மக்களின் நலன் கருதி இந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் நெல்லை முபாரக் வலியுறுத்தியுள்ளார். வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு முன்கூட்டியே தேர்வு நடத்த பரிசீலனை செய்து வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட கல்வி அலுவலர்களுடன் ஆலோசித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முன்கூட்டியே தேர்வு நடத்தி விடுமுறை அளிக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று IPL போட்டி நடைபெற்று வரும் நிலையில் நள்ளிரவு 1 மணி வரை மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து நள்ளிரவு 1 மணிக்கு விம்கோ நகர் பணிமனைக்கும் விமான நிலையத்திற்கும் கடைசி மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்றும் இதில் பயணிகள் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.